ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பீன்ஸ் கேரட் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு துண்டு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பொடி வெங்காயம் அதோடு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், அதை கரெக்டாக உள்ளே தள்ளி வச்சு அரைச்சிக்கலாம். இந்த பதத்துக்கு அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பல்லாரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் பீன்ஸையும் அதோடு சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். அது வேகிறதுக்காக நம்ம லைட்டாக தெளிச்சிருக்கோம். ஊற்றிக்காதீங்க, லைட்டாக தெளிச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு திறந்து பார்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு காணாது அப்படின்னா போட்டுக்கோங்க. நான் போட்டது கரெக்டாக இருக்குது, அதனால் நான் 2வது சேர்க்கலை. மசாலாவோட போகிறதுக்காக கிண்டி விட்டு அடுத்தால கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் வேக விடுங்க, கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி. சாதத்தில் சாம்பார் ஊற்றி கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.